எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹீமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு ரொம்ப அருமையான ஒரு ஸ்நாக் ரெசிபி செஞ்சு காட்ட போகிறேன். இது கொண்டக்கடலை செஞ்ச ஒரு கபாப். இது வெஜ் ஷம்மி கபாப்னு சொல்லுவாங்க. இதோட சேர்த்து ஒரு நல்ல தயிர் வச்சு ஒரு நல்ல டிப்பும் செஞ்சு காட்ட போகிறேன். வாங்க இப்போ ரெசிபிக்குள்ளே போகலாம். இந்த ரெசிபிக்கு நான் 1 கப் கருப்பு கொண்டக்கடலையை முன்னாடி நாள் ராத்திரி ஊற வச்சு இருந்தேன். நான் யூஸ் பண்ணது 250 ml கப். கடலை நல்லா ஊறி உப்பிருக்கு. முதல்ல இதை வேக வைக்கணும். ப்ரெஷர் குக்கரில் கடலையை போடுங்க. கடலை முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றணும். குக்கரை மூடி மீடியம் ஃப்ளேம்ல 6 விசில் வர வரைக்கும் வேக வைங்க. கடலையை வடிகட்டி ஆற விடுங்க. நல்லா ஆறுனதும் மிக்சர் ஜார்ல போட்டு கொரகொரப்பா அரைங்க. பாருங்க, இந்த மாதிரி இருக்கணும். இதோட சில பொருட்களை சேர்த்து நான் கபாப் செய்ய போறேன். அரைச்ச கடலையை வேற பாத்திரத்துக்கு மாத்துங்க. இதுல பொடியா நறுக்கின மீடியம் சைஸ் வெங்காயம் 1, 2 பச்சை மிளகாய் பொடியா நறுக்கினது, நறுக்கின கொத்தமல்லி, நறுக்கின புதினா, இதோட 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் சாட் மசாலா தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், கடைசியா 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ பேட்டிஸ் செய்ய ஆரம்பிக்கலாம். இந்த ஸ்டேஜில் டேஸ்ட் பண்ணி பாருங்க. உப்பு மிளகாய் தூள் வேணும்னா சேர்த்துக்கோங்க. கடலை கலவை கொஞ்சம் ட்ரையா இருக்கு. கடலை வேக வச்சு வடிகட்டி தண்ணியை நான் எடுத்து வச்சிருக்கேன். அதுல இருந்து 2-3 டேபிள் ஸ்பூன் சேர்க்கிறேன். கொஞ்சம் ஈரம் இருந்ததுன்னா பைண்ட் ஆகும். இப்ப பாருங்க, நல்லா சேர்ந்து வருது. கையளவு கலவையை எடுத்து வடை ஷேப்ல தட்டுங்க. ஓரத்தை இந்த மாதிரி விரல்களால தட்டலாம், இல்லைன்னா ஃபிளாட் சர்ஃபேஸ்லயும் ரோல் பண்ணி செய்யலாம். பேட்டிஸ் கொஞ்சம் திக்கா இருக்கிற மாதிரி தான் நான் தட்டியிருக்கேன். நான் கபாபை ஷாலோ ஃப்ரை பண்ண போறேன். அதுக்கு தேவையான அளவு எண்ணெயை ஊத்துங்க. எண்ணெய் சூடானதும் இதுல செஞ்ச பேட்டிஸை போடுங்க. அடுப்பு மீடியம் ஃப்ளேம்ல இருக்கட்டும். ஒரு பக்கம் கோல்டன் கலர் வந்ததும் மறுபக்கம் திருப்பி போடுங்க. ரெண்டு பக்கமும் நல்ல கோல்டன் பிரவுன் கலர் வந்ததும் எடுத்துருங்க. கொண்டக்கடலை கபாப் இப்போ ரெடி. அடுத்து இது கூட சர்வ் பண்ண ஒரு டிப் செய்ய போறேன். இதுக்கு 1 கப் கெட்டி தயிர் எடுத்துக்கோங்க. இதுல நறுக்கின கொத்தமல்லி, நறுக்கின புதினா, 1/2 டீஸ்பூன் சில்லி ஃபிளேக்ஸ், 1/4 டீஸ்பூன் சாட் மசாலா, 1/2 எலுமிச்சை பழத்தோட சாறு, இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இந்த தயிர் பச்சடி நல்லா கெட்டியாகவும் க்ரீமியாக இருக்கணும். இதை சில் பண்ணி சர்வ் பண்ண நல்லா இருக்கும். சூடா கொண்டக்கடலை கபாபை சில்லுன்னு தயிர் பச்சடியோட இப்போ தயார். இந்த சூப்பர் காம்பினேஷனை சந்தோஷமா சாப்பிடுங்க.
சுவையான கொண்டக்கடலை கபாப் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தீங்க. இதுக்கு வந்து இந்த தயிர் டிப் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது நல்லா நீங்கள் இதில் ப்ரோட்டீன் நிறைய இருக்கிறதுனால இது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக், பசங்களுக்கெல்லாம் கூட ரொம்ப பிடிக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி ரசித்து சாப்பிடுங்க.